புதுயுகம் எஃப்எம்மின் இனியவை இன்றுல உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் முத்து அண்ட் சௌமியா. சௌமியா வணக்கம், எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். ரொம்ப சூப்பரா இருக்கீங்களா? ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கீங்களா எனக்கு? அப்படின்னு சொல்லலாம். அது நான் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு அப்படி இல்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். இல்ல, அதாவது ஒரு சந்தோஷம், அதாவது கான்சியஸா நான் சந்தோஷமா இருக்கணும்னு பண்ணா வந்து அது வந்து வேணும்னே ஜாலியா இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். நம்ம வந்து இல்ல அப்படியே உள்ள அப்படியே லைட்டா ஒரு ஃபீலிங், அப்படி மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த சந்தோஷமா இருக்கேன். ஓகே. ஆனா இப்ப நம்ம வர கெஸ்ட், இன்னைக்கு டேக்கு வர கெஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படி இல்ல கிடையாது, எப்பவுமே ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல போறாங்க. எதுக்காக அவங்க வந்து இப்படி சொல்ல போறாங்க? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான டே பத்தி பேச போறோம். அதாவது செலிப்ரேட் யுவர் லைஃப் மந்த் அப்படின்ட்டு இந்த மாசம் முழுக்க அனுசரிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். வந்து பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்றாங்களா அப்படிங்கிறது வந்து கிடையாது இல்லையா? அப்படியே போற போக்குல வாழ்றவங்க வந்து சிலர் மட்டும் தான் வந்து இல்ல எனக்கு இதுதான் வேணும், ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வாக்கியமா மாறிட்டு போயிடுது இல்லையா? ஆனா செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்றது இந்த மந்த் இந்த டேக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கை பூரா வந்து தொடரணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கலாம். ப்ளஸ் லைஃப்ல எப்பவுமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும். கிராஃப் வந்து இப்படி போயிட்டு திரும்ப கீழே வரதான் செய்யும். அதையும் நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துட்டு அதை எப்படிலாம் மாற்றிக்கலாம் போட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி வழக்கம் போல் என்ன வந்துகிட்டு இருக்கு? உடலும் உள்ளமும் பகுதியில் ஒரு முத்திரை. புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முதிரைகளை கற்றுக்கொள்வது என்பது ஒரு புதுவிதமான அனுபவம். ஒவ்வொரு முதிரையையும் நமக்கு பலவிதமான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது முதுகு முதிரை. முதுகு முதிரை என்பது முதுகில் ஏற்படக்கூடிய வலிகளையும் அசௌரியங்களையும் எளிமையாக சரி செய்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய முதிரை. முதுகெலும்பு என்று பார்க்கும் பொழுது 33 எலும்புகள் இருக்கிறது. இந்த 33 எலும்புகளில் பெரும்பாலும் கீழ் முதுகில் பிடிப்போ வலியோ தேய்மானமோ அல்லது நரம்பு அழுத்தமோ ஏற்பட்டால் கால்கள் மரத்து போவது அல்லது நடக்கும் பொழுது கால்களில் ஒரு விதமான விந்தி நடப்பது போன்ற ஒரு தோற்றமும் ஒரு பிடிப்பு ஏற்பட்டது போல் ஒரு அசௌரியமும் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சரி செய்வதற்கு இந்த முதிரை மிகவும் உபயோகமாக இருக்கும். அதே போல் அந்த முதிரையின் மூலமாக மற்றொரு பலனும் நமக்கு இருக்கிறது. அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய வலி, அதாவது முதுகில் எப்போவுமே வலி வந்துச்சுன்னா முன்பக்கமும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். அந்த 2 பிரச்சனைகளையுமே சரி செய்யக்கூடியது இந்த முதுகு முதிரை. இந்த முதிரையின் மூலமாக நம்ம சுகம் பெறலாம். எப்படி இந்த முதிரை செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய வலது கையில் நடுவிரலும் சுண்டு விரலும், வலது கையில் நடுவிரலும் சுண்டு விரலும் இந்த மாதிரி தொட்டுட்டு மற்ற 2 விரல்களையும் நீட்டணும். இப்படி யார் யாருக்கெல்லாம் இப்படி நம்ம இந்த நடுவிரலும் சுண்டு விரலும் தொட்டு இப்படி நீட்டும் பொழுது மோதிர விரல் இப்படி நீட்டமாக வரலையோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த முதுகெலும்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளே நம்ம வந்து சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வலது கையில் இப்படி வச்சு நீட்டி இந்த 2 விரலையும் நீட்டும் பொழுது மோதிர விரல் சரியாக நீட்ட முடியல அப்படின்னா அந்த கீழ் முதுகில் ஏதோ வலியோ பிடிப்போ நரம்பு அழுத்தமோ இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. தொடர்ந்து இந்த முதுகு முதிரையை செஞ்சுட்டு வந்தோம்னா அதுலேருந்து நிவாரணம் வந்துடும். முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய வலது கையில் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இடது கையில் வந்து ஆள்காட்டி விரலினுடைய நகத்தை அமுத்தி இந்த மாதிரி பிடிக்கணும். இந்த முதிரையை வந்து இந்த மாதிரி முதுகெலும்பை நேராக வச்சுக்கணும். ஏன்னா எப்போவுமே நம்ம முதுகெலும்புக்கான முதிரைகள் செய்யும் பொழுது முதுகெலும்பை நேராக வைத்திருக்க வேண்டும். 2 கைகளிலும் முதிரையை சரியாக பிடிக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் முதுகு முதிரை. மறுபடியும் ஒரு தடவை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் வலது கையில் நடுவிரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியில் அப்படி ஒன்றை தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். இப்படி தொடும் பொழுது மோதிர விரல் நீட்டாமலோ அல்லது வலியுடனேயோ நீட்ட முடிந்தால் நமக்கு முதுகில் ஏதோ வலி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த முதிரை தொடர்ந்து செய்வதன் மூலமாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இடது கையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரலினுடைய நகத்தை பெருவிரலால் அழுத்தி பிடிக்க வேண்டும். மற்ற 3 விரல்களும் நீட்டி இருக்க வேண்டும். இந்த முதிரை செய்யும் பொழுது உங்களுடைய முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். இது மாதிரி நேராக இருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முதிரை வைக்க வேண்டும். முதிரையை வந்து நீங்கள் செஞ்சுட்டு அப்படியே உங்களுடைய தொடை மேலே அப்படி வச்சுக்கலாம், கை வலிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி முதிரைகளை நம்ம செய்யும் பொழுது சில சிறிய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதாவது நடந்து கொண்டு செய்யக்கூடாது, நின்று கொண்டு செய்யக்கூடாது, வெறும் தரையில் அமர்ந்து செய்யக்கூடாது, சாப்பிட்டவுடன் செய்யக்கூடாது, குளித்து முடித்தவுடன் செய்யக்கூடாது. இப்போ இந்த மாதிரி தரையில் அமர்ந்தோ அல்லது ஒரு நாற்காலியில் அமர்ந்தோ படுக்கையில் படுத்துக்கொண்டோ நீங்கள் இந்த முதிரையை தாராளமாக செய்யலாம். முதிரை செய்யும் கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 40 நிமிடம் வரைக்கும் ஒரே தடவையில் செய்யலாம். ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட நீங்கள் செய்யலாம்.
இந்த முதிரைகளை செய்வதன் மூலமாக முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். மிகவும் உன்னதமான ஒரு முதிரை, எளிய முதிரை. ஏனென்றால் இன்றைக்கு முதுகு வலியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய கஷ்டங்கள் மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான மருத்துவ தீர்வும் மிகவும் அதிகம் பயமுறுத்துவதாகவும் நம்மால் சாதாரணமாக பின்பற்றக்கூட முடியாத வண்ணம் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறது. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த முதிரை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எளிய முதிரை, இனிமையான ஒரு சுகத்தை தரக்கூடிய முதிரை. அனைவரும் பயன்படுத்துவோம். இந்த முதிரைகளை பயன்படுத்துவதன் மூலமாக நாம் முழுமையாக நிவாரணம் பெற முடியும் என்பதை நினைவில் கொண்டு என்ன பிரச்சனைக்காக முதிரை செய்கிறீர்களோ அதையும் ஒரு நிமிடம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த முதிரையை செய்யுங்கள். இதேபோல் பலவிதமான முதிரைகளையும் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல முத்திரையை வந்து பார்த்தோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த யோகா மெடிடேஷன்லாம் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ஸ் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது காலையிலேயே வந்து இந்த யோகா மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்தாலும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், ஒரு சில நாள் காலையில் தலைவலியோடு எழுந்துச்சா நீ நாள் பூரா கெட்டதாகவே இருக்கும், தலைவலியாக நடக்கும், நிறைய கோவம் வர விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிம்பாங்க. அதனால வந்து நம்மளோட ஸ்டார்ட்டுக்கும் அதுக்கும் உண்மையிலே ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நாளோட முக்கியமான போர்ஷனே வந்து அந்த டே பிகினிங் தான். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரக்சரலாக ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு தான் வந்து சொல்லுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்க போகிறோம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. எல்லா ப்ராப்ளமுக்கும் வந்து சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனை வந்து நம்ம கரெக்டாக தேடி பிடிக்கணும். அதுவும் வந்து சரிதான். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அட ஒரே பிரச்சனையாக இருக்குப்பா, எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷனை வந்து தேட மாட்டாங்க. அதை வந்து அந்த ப்ராப்ளமோடயே வந்து வாழ பழகிட்டவங்க கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆமாம், அதுக்கப்புறம் இல்லாத ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து சும்மா உட்காந்துருப்பாங்க. அது வந்து ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு நம்ம வந்து யாராவது எடுத்து சொல்கிறப்ப தான் புரியும். கண்டிப்பாக. ஸோ இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற போது வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து சித்த வைத்தியத்தை தான் வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம சித்த வைத்தியர் அருண் இருக்கார் இல்லையா, அவர் கூட ஏதோ ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தான் சொல்ல போறார். நலம் அன்புடன் பகுதியில் தொண்டைக்கட்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொண்டைக்கட்டுங்கிறது தொண்டை இறுக்கம், சுரபங்கம், குரல் கம்மல் அப்படின்லாம் கூட குறிப்பிடலாம். தொண்டையில் வந்து முள் போன்ற முள்ளில் சொருகிற மாதிரி ஒரு உணர்வு, அதாவது எச்சி முழுங்க கூட முடியாது. தொண்டையில் வலி இருக்கலாம், சுரம் இருக்கலாம், அது தொண்டை வலியின் காரணமாக சுரம் இருக்கலாம், உடம்பு வலி இருக்கலாம், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வேதனை இருக்கலாம். இது எல்லாமே இந்த தொண்டைக்கட்டுக்கு வந்து நம்ம குறிகுணங்களாக வந்து குறிப்பிடுவோம். இதற்கு நோய் வர்றதுக்கான காரணங்கள் பார்க்கும்போது அதிகப்படியான பயணங்கள், நெடுதூர பயணங்கள் ஏற்படுறது, தொடர்ச்சியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடல் சூடு அதிகமாகிறது, அதனால் நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். குடிக்கிற குடிநீர், நம்ம குடிநீர் வந்து சுத்தம் இல்லாத குடிநீராக இருந்தால் கிருமி தாக்குதல் மூலமாகவும் இந்த தொண்டைக்கட்டு வந்து ஏற்படலாம். பிற நோய்களுக்கு வந்து துணை நோயாகவும் இந்த தொண்டைக்கட்டு வந்து ஏற்படலாம். வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதற்கு துணை நோயாக வந்து இந்த தொண்டைக்கட்டு வந்து ஏற்படலாம். பொதுவாக சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஜலதோஷம் பிடிச்சவனாலே வைரல் இன்ஃபெக்ஷனோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலே உடனடியாக தொண்டை வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக டான்சில்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது, டான்சில்ஸ் வீங்கக்கூடிய ஒரு நிலையும் தொண்டைக்கட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது. பொதுவாக அந்த தொண்டைக்கட்டை வந்து நம்ம எளிமையான வீட்டு வைத்தியம் மூலமே வந்து குணப்படுத்திக்க முடியும். பொதுவாக அந்த மாதிரியான குறிகுணங்கள் ஆரம்பிக்கும் போதே, லேசாக தொண்டை கரகரப்பாக இருக்கும்போதே நம்ம உப்பு போட்டு கொப்பளிப்போம் இல்லையா, சுடு தண்ணியில் உப்பு போட்டு தொண்டையில் நல்லா படுற மாதிரி கொப்பளிக்கும் போதே அந்த வியாதியிலேருந்து உடனடியாக ஒரு வெளிவர முடியும். இல்லை அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு, தொண்டையில் வலியும் இருக்குது, அந்த தொண்டை எச்சி முழுங்கும் போது அந்த முள் போன்ற உணர்வு இருக்குன்னா திரிபலா சூரணத்தை நம்ம வந்து கொப்பளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். திரிபலா சூரணம் வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணத்தை ஒரு 200 மில்லி தண்ணியில் ஒரு 10 கிராம் அளவு போட்டு லேசாக சுட வைக்கணும். ஒரு 200 மில்லிங்கிறத வந்து ஒரு 150 மில்லி அளவுக்கு வற்றினோடனே அதை லேசாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அது தொண்டையில் படுற மாதிரி நம்ம வந்து கொப்பளிச்சோனாலும் அந்த வலியுடன் கூதனிய அந்த தொண்டை கட்டு வந்து நம்ம வந்து குணமாகும். அந்த உடனடியாக அந்த வலி வந்து குறையும். படிப்படியாக தொடர்ந்து ஒரு 3 நாளுக்கு தொடர்ந்து பயன்படுத்தும் போது முற்றிலுமாக அந்த தொண்டைக்கட்டிலேருந்து வெளிவரலாம். குரல் வந்து பழைய நிலைமைக்கு வரும். பொதுவாக சொற்பொழிவாளர்களுக்கு, நிறையா உரையாடுறவங்களுக்கு இந்த தொண்டைக்கட்டு வந்து ஏற்படலாம். வாய்ஸ் ஸ்ட்ரெயினால் கூட ஏற்படலாம். மற்ற கிருமி தாக்குதல்னால இல்லாமல்
குரல் நான் வந்து பாதிக்கப்படுறதுனால கூட ஏற்படலாம். அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களும் திரிபலா சூர்ணத்தை வந்து எடுத்துக்க முடியும். திரிபலா சூர்ணம் உள்ளே சாப்பிட்ற மருந்தாக இருக்கிறதுனால அந்த உள்ளே ஒரு 2 மடக்கு குடித்தா கூட எந்த பிரச்சனையும் வராது. நம்ம உப்பு போட்டு குடிக்கும்போது அது அதிகமாக நம்ம உள்ளே எடுக்க முடியாது, அதை கொப்பளிக்கிற ஒரு தன்மை தான் இருக்கும். அதற்கு பதிலாக அந்த திரிபலா சூர்ணத்தை வந்து நம்ம கொப்பளி குடிநீராக பயன்படுத்தும் போது முற்றிலுமாக அந்த தொண்டை வலியிலேருந்து நம்ம வந்து வெளியேற முடியும். அதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு தாண்டாமல் அந்த ஸ்டேஜ்லேயே குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த திரிபலா சூர்ணத்துக்கு உண்டு. அப்புறம் உள்ளே சாப்பிட்ற மருந்துகள் இல்லை இந்த வீட்டிலேயே தயார் செய்து கொள்ளக்கூடிய மருந்துகள் பார்க்கும்போது நிலவேம்பு குடிநீர் வந்து பயன்படுத்தலாம். நிலவேம்பு குடிநீர் வந்து காய்ச்சலுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான தொண்டை வலிக்கும் அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதை பயன்படுத்தும் போதும் நம்ம ஒரு 50 மில்லி அளவு காலை மாலை 2 வேளை அதை பயன்படுத்தும் போதும் தொண்டை வலியிலேருந்து நம்ம வந்து முற்றிலுமாக வந்து வெளிவர முடியும். ஆடாதோடை மணப்பாகு, ஆடாதோடைய இலையை வந்து சாறு எடுத்து அதோட கருப்பட்டி கட்டு சாத்தி பண்ணக்கூடிய அந்த ஆடாதோட மணப்பாக 10 மில்லிலேருந்து 15 மில்லி வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 வேளை எடுக்கும்போதும் தொண்டைக்கட்டு வந்து நிவாரணம் பெற முடியும். பொதுவாக ஆடாதோடைக்கு பொதுகுணம் குறிப்பிடும்போது பாடாத நாவும் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட முடியாத நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பாடும், அதை இப்போ ராகம் வராதவங்களுக்கு கூட பாட வைக்கக்கூடிய ஒரு அழகான ஆற்றல் வந்து இந்த ஆடாதோடை குண்டுன்னு சித்திர இலக்கியங்கள் வந்து குறிப்பிடுவாங்க. இந்த ஆடாதோடை கஷாயத்தையோ அல்லது மணப்பாகவோ நம்ம செய்து பயன்படுத்தும் போது தொண்டை வலியிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய டான்சிலைட்டிஸ் பிரச்சனைக்கு வந்து ஓமவழியை வந்து பயன்படுத்தலாம். ஓமவழி சாரை வந்து நம்ம உள்ளே குடிக்கிறது மூலமாகவும் தொண்டை கரகரப்பு டான்சிலைட்டிஸ்லேருந்து நம்ம முற்றிலுமாக வெளிவர முடியும். ஓமவழியிலேருந்து செய்யக்கூடிய ஓமவழி மாத்திரையை பயன்படுத்துகிற மூலம் அந்த தொண்டை வலியிலேருந்து முற்றிலுமாக வெளிவரலாம். அது குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே அந்த ஓமவழி மாத்திரையை பயன்படுத்தலாம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். அந்த ஓமவழி மாத்திரை 2 மாத்திரையிலேருந்து 3 மாத்திரை வரைக்கும் ஒரு நாளுக்கு 3 வேளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த தொண்டை கரகரப்பு தொண்டை வலி இந்த மாதிரியான பிரச்சனைலேருந்து முற்றிலுமாக நம்ம நிவாரணம் பெற முடியும். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி, தூதுவளை, ஆடாதோடை இந்த மாதிரியான செடிகளை நம்ம பச்சையாக பறித்து அதை கஷாயம் போட்டு குடித்தாலும் இந்த தொண்டை வலியிலேருந்து நம்ம நிவாரணம் பெற முடியும். இதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த கஷாயம் போட்டு குடிக்கிறது மூலமாகவே அடுத்த ஸ்டேஜுங்கிறது வந்து பேச முடியாத ஒரு நிலைமையாக இருக்கும். வாய்ஸே வெளியில் வராது, நல்லா இறுகிறோம் தொண்டை, நம்ம பேசினா வெறும் காற்று தான் வரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி லேசாக கரகரப்பு இருக்கும்போதே இந்த துளசி கஷாயத்தையோ இல்லை தூதுவளை கஷாயத்தையோ கண்டங்கத்திரி கஷாயத்தையோ நம்ம வந்து கஷாயம் போடுறது அப்படிங்கும்போது ஒரு கைப்பிடி அளவு இலைகளை எடுத்துக்கணும். 3 இலைகளையும் கிடச்சதுன்னா 3 இலைகளுமே கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். ஒரு 400 மில்லி அளவு தண்ணி ஊற்றணும். நன்றாக கொதிக்க வச்சு 100 மில்லியாக வற்ற வைக்கணும். 4ல் 1 பங்காக வற்ற வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்கணும். எப்போவுமே கஷாயம் வந்து வெறும் வயிற்றில் குடித்தா தான் இந்த மாதிரியான நோய்களுக்கு ஈஸியாக அப்சார்ப் ஆகி உடனடியான ஒரு பலனை கொடுக்க முடியும். காலையிலையும் மாலையிலும் வெறும் வயிற்றில், மாலைன்னு சொல்லும்போது மதியானம் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து அதை வந்து பயன்படுத்தலாம். கஷாயம் குடிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து வேறு உணவையோ மற்ற பானங்களையோ எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியாக இந்த வீட்டு கஷாயத்தின் மூலமாகவே இந்த தொண்டை இறுக்கம், அந்த தொண்டை வலி, தொண்டை கட்டிலேருந்து நம்ம வந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். ஒரு கரெக்டான சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகம் பகுதியில் வந்து ஒரு நல்ல புத்தகம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆத்தர் மார்க் ட்வெயின் அப்படிங்கிற ஒரு சொன்ன விஷயத்தை வந்து நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். அதாவது இந்த கிளாசிக் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து ஒரு கிளாசிக், அந்த கிளாசிக்ன்றதை வந்து ஒரு திரைப்படத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு கலை விஷயத்தை வந்து சம்மந்தப்படுத்தி சொல்லுவாங்க. காலத்தால் அழியாத எல்லா விஷயத்தையும் வந்து கிளாசிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு கிளாசிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே, அந்த கிளாசிக்கு என்ன மீனிங்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிளாசிக்னா சொன்னேன்ல, காலத்தால் அழியாது, என்றைக்குமே வந்து மக்கள் மனசில் வந்து நிறைஞ்சி இருக்கும். எல்லாராலையும் இந்த கிரிட்டிக்கல் அக்ளைம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போற்றிப்படுற விஷயங்களை தான் வந்து கிளாசிக் அப்படின்னு. ஆமாம், இது வந்து கரெக்டான டெஃபினேஷன் நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் வந்து சொல்கிறார். கிளாசிக் அப்படின்னா என்னென்னா, யாருமே வந்து தெரிஞ்சிக்காத விஷயம் ஆனால் அதை பற்றி பெருசாக வந்து புகழ்வாங்க, அதுதான் வந்து கிளாசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புகழ்றாங்கன்றதுக்காகவே சில பேர் அது எதுனே தெரியாமல் அதை பற்றி வந்து புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. படங்கள், புத்தகங்களை கூட நிறைய பேர் வந்து எல்லாரும் புகழறாங்களே, நம்மளும் வந்து கூட்டத்தோட கோவிந்தா போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புகழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை பற்றி ஒரு 4 கேள்வி கேட்டால் கூட முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மியூசிக் ஆல்பம்ஸ்லாம் வந்து வெளியில் வருது இல்லையா? அந்த மியூசிக் கேட்காமலேயே அந்த மியூசிக் கம்போசரோட நேம் வச்சு கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் இல்லையா? சரி, இப்போ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஒருத்தர் அவர் படித்த ஒரு நல்ல புக்கை பற்றி சொல்ல போறாரு, பார்த்துக்கலாம். அம்ஷன் குமார் வந்து தமிழில் திரைப்படக்கலை பற்றியும் சினிமா ரசனை பற்றியும் தொடர்ந்து எழுதிட்டு வர ஒரு எழுத்தாளர். பொதுவாக வந்து தமிழில் வந்து சினிமா ரசனைன்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறத தான் நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் வந்து தமிழ் சினிமா வந்து நாடகத்திலேருந்து உருவானது. நாடகத்தின் நீட்சி தான் சினிமான்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் வந்து தமிழ் சினிமா அதிகமாக ஈடுபட்டதுனால தமிழ் சினிமாவே நாடகமயமாக தான் நடந்துட்டு வருது. ஸோ அதிலிருந்து விலகி சினிமாவுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, சினிமாவை புரிந்து கொள்வதற்கு நிறைய கூறுகள் இருக்குது, நிறைய காரணிகள் இருக்குன்றதை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடியவரில் முக்கியமான அம்ஷன் குமார். அவருடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் வந்து சினிமா ரசனை.
இந்த சினிமா ரசனை புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஒரு படத்தை எப்படி பார்க்குறது, அந்த படத்தை வந்து நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறது, பிம்பங்கள்னு சொல்லக்கூடிய இமேஜஸை எப்படி ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். இந்த புத்தகத்தில் வந்து முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து தொடக்கத்திலே வந்து சினிமாவை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ சினிமாவை பார்க்குறது வந்து பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை தக்க வைத்துக்கொள்ளும் திறன் கண்களுக்கு எப்படி இருக்குது, நம்ம ஒரு இமேஜை வந்து எப்படி ரீட் பண்ணுன்றதை ரொம்ப அழகாக அவருடைய வரிகளில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து சினிமாவில் ஷார்ட்ஸோட வேரியேஷன் என்ன, ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் எந்த அளவில் முக்கியத்துவப்படுன்றது நிறைய இடங்கள் சொல்லியிருப்பார். குறிப்பாக வந்து இட்ச்காக்குடைய ரியர் விண்டோன்ற ஒரு படத்தில் பேன் ஷாட் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படத்துக்குன்றதை அந்த படத்தின் மூலமாக சொல்லியிருப்பார். ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து கால் அடிப்பட்டு ஒரு ரூமில் தங்கியிருப்பார். ஆப்போசிட் ரூமில் ஜன்னல் வழியாக இன்னொரு ரூமில் அவர் பார்க்கும்போது ஒரு கொலை நடக்கும். ஸோ இந்த சம்பவத்தை வந்து எப்படி அந்த படத்தில் விவரிச்சிருப்பாங்கனாக்கா, அவர் ஒரு பைனாக்குலர் வழியாக எதிர்க்க இருக்கிற ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பார். ஸோ அந்த பைனாக்குலரை வந்து லெஃப்ட் ரைட் திரும்பி தான் அவர் பார்க்க முடியும். அதிகபட்சமாக ஒரு ரூமில் வந்து ஜன்னல் வழியாக என்ன பார்க்க முடியும்னா லெஃப்ட் ரைட் திருப்பி மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து முழுக்க இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட ஷாட் வந்து பேன் ஷாட் தான். ஸோ இந்த பேன் ஷாட் மூலமாக ஒரு கதையை எப்படி சொல்கிறதுக்கு அம்சன் குமார் இந்த படத்தில் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய படம் வந்து ஆல்பர்ட் ஹிச்காக்குடைய ரியர் விண்டோன்ற ஒரு படத்தை, அகிரா குரோசாவாவோட த்ரோன் ஆஃப் பிளட் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ட்ராலி ஷாட் எப்படி பயன்படுத்தப்பட்டுன்னு சொல்லியிருப்பார். இந்த படத்தில் வந்து 2 சாமுராய் வீரர்கள் வந்து ஒரு பனித்திரை போர்த்தி ஒரு காட்டுக்குள்ளே வந்து வெளியில் வருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளை வந்து அவருக்கு சில வாக்குமூலம் சொல்லிட்டு போயிருப்பார். என்னென்னா இந்த என்ன மாதிரி அபாயம் நேரப்போகிறது, இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றத ஒரு கிளை வந்து அவருக்கு ஒரு அறிகுறி மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாள். ஸோ அந்த பதட்டத்தோடு அவங்க வந்து அந்த குதிரை குழம்புகளுக்கு அப்படி அனல் பறக்க அந்த காட்டுக்குள்ளே வந்து வெளியில் வருவாங்க. ஸோ அந்த காட்சிகள் வந்து ஒரு ட்ராவலிங் ஷாட் மூலமாக சொல்லியிருப்பார். ட்ராவலிங் ஷாட் என்னென்னா, ஒரு பொருளோ அல்லது ஒரு மனிதர்களோ அசையும் போது அவர்கள் கூடவே சேர்ந்து பயணப்படுற ஒரு ஷாட் அது. ஸோ இந்த ஷாட்டை வந்து அகிரா குரோசாவாவுடைய த்ரோன் ஆஃப் பிளட்டுங்கிற படத்தில் ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ஷார்ட்ஸ் தான் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு டைரக்டர் என்னவா நினைக்கிறாரோ அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்குறதுன்றதை இந்த மாதிரி பல ஷார்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி அதை வந்து அம்சமாக சொல்லியிருப்பார். ஒரு படத்துக்கு வந்து ஷார்ட்ஸ் எவ்வளோ முக்கியன்ற மாதிரி ஒரு படத்துக்கான கோணம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை என்ன கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை வந்து தொடர்ந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரே கோணத்தில் பார்க்க முடியாது. பார்வையாளர் கோணத்தில் பார்க்கலாம், கதாபாத்திர கோணத்தில் பார்க்கலாம், மூன்றாவது கோணத்தில் பார்க்கலாம். இது இல்லாமல் டைரக்டரே தனக்கு ஒரு கோணம் வச்சுருப்பார். இதுதான் வந்து பொய்டிக்காக நிறைய படங்கள் வந்து நமக்கு ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு டைரக்டரோட கோணம்ங்கிறது வந்து வேறு யாருமே யோசிக்க முடியாது, வேறு ஒரு கோணத்துலேருந்து அந்த கதையை சொல்லுவார். உதாரணமாக வந்து நம்ம தஸ்தாவ்ஸ்கியோட குர்னாவில் வந்து பிரசன் வந்து ஸ்வீட் கேல் அப்படின்னு ஒரு படமாக எடுத்திருப்பார். இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலிம். அந்த படத்தில் வந்து ஒரு 5 காட்சிகளை சொல்லி இது எப்படி பார்வையாளர் கோணத்துலேருந்து ஒரு இயக்குனர் கோணம் மாறுபடுதுன்னு அவர் விளக்கியிருப்பார். உதாரணம் அந்த படம் தொடங்குறது வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் தொடங்கும். ஒரு பெண் வந்து மேலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிப்பாள். சர்க்கொலையிலேருந்து அந்த படமே தொடங்கும். தொடங்குற அந்த இடத்துல இருந்து அந்த முதல் காட்சி எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு பூட்டின கதவு இருக்கும், ஒரு கை வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணும், நேராக உள்ளே போகும், கட் பண்ணும். அடுத்த காட்சி வந்து ஒரு மேஜையில் பூ அந்த பூவெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மேஜையும் பூவும் அசைஞ்சு கீழே விழும், அதை கடந்து கால் நகரும். அடுத்த காட்சியில் வந்து ஒரு வெளியில் பெரிய பில்டிங் காட்டுவாங்க. அந்த பில்டிங்கில் வந்து ஒரு வெள்ளை துணி வந்து பூமி நோக்கி வந்துகிட்டு இருக்கும். கீழே வந்து ஒரு பெண் ரத்தம் சிந்தினால் கீழே கிடப்பான். அதுக்கு அடுத்த ஷாட் வந்து கட் பண்ணி அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பெண் நோக்கி நடந்து வந்துட்டுருப்பார். வெறும் பாதங்கள் மட்டுமே காட்டி நிறைய பாதங்கள் அந்த பெண் நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த ஷாட் வந்து அந்த பெண் வந்து ஒரு படுக்கையில் கடத்தப்பட்டிருப்பாள். அவருடைய கணவன் வந்து அந்த கதையை சொல்லிட்டுருப்பார், அவள் எப்படி இருந்தான்றது சொல்லிட்டுருப்பார். ஸோ இந்த 5 காட்சிகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் காட்சி வந்து யாரோட பார்வை கோணத்தில் சொல்லுது, 2வது காட்சி யாரோட பார்வை கோணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதை தாண்டி 3வது காட்சி அவர் டிஸ்கிரைப் பண்ணுவார். 3வது காட்சியாக நான் சொன்னது வந்து அந்த ஒரு ஓப்பன் பில்டிங் தெரியும். பில்டிங்கில் வந்து மேலே ஒரு வெள்ளை துணி வந்து அப்படியே கீழே வந்து பூமியை நோக்கி விழும். இந்த கோணம் வந்து அம்சன் குமார் என்ன சொல்கிறாருன்னா, இயக்குனரின் கோணத்துலேருந்து இறக்கப்பட்டதுன்னு சொல்லுவார். ஏன்னா அந்த பெண் இறக்கப்பட்ட அந்த தருணத்தை வந்து அந்த வெள்ளை துணியால் ஒரு பொய்டிக்காக ஒரு கவிதத்துவமாக அந்த இயக்குனர் வந்து முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த கோணங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு படத்துக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்து அந்த ஷார்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இசை அதோட பின்னணியில் எவ்வளோ மையப்படுத்தப்பட்டிருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20-30 படங்களை வந்து அவர் இந்த புத்தகத்தில் வந்து அதோட திரைப்பட சமத்தி எழுதி அந்த இறுதி கட்டத்தில் நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுன்ற தெளிவு வந்து ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் வந்து இந்த பகுதிக்கு முன்னாடி மார்க் ட்வெயினை பற்றி சொன்னீங்களா, அவர் வந்து என்னதான் அவரோட புக்ஸ் நாவல்ஸ்க்கு வந்து பேர் போனாலும் அவர் வந்து ஹியூமரிஸ்ட்டு சொல்லுவாங்க. அவர் வந்து நார்மலாக அவர் பேசுகிறப்ப வந்து எல்லாரும் சிரிக்க வச்ச மாதிரியே பேசுவாராம். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான் வந்து அவர் சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவங்களுக்கு வந்து நிறைய புண்ணியம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அழ வச்சிருவாங்க, ஆனால் சிரிக்க வைக்கிறது தான் கஷ்டம் இல்லையா? ஆமாம், கரெக்ட் சௌமியா சார். ஒரு பிரேக் அப்புறம் நம்மளை சிந்திக்க வைக்கிறதுக்காக ஒரு பகுதி வந்துகிட்டு இருக்கு புதிய FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று
வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவா இன்று கேட்டுட்ருக்கீங்க. முத்து அண்ட் சாமியாக்குரை நம்ம வந்து இந்த செலிப்ரேட் யுவர் லைஃப் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து அனுபவித்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவீங்க முத்து? பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும், ஒரு 4 இடத்துக்கு போகணும், பிடிச்சவங்களோட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டில் வந்து நிறைய நம்ம மேலே அக்கறை செலுத்துறவங்க மேலே நம்ம அக்கறை செலுத்தணும். கரெக்டாக தான் சொன்னீங்க. ஆனால் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. ஆனால் பொதுவாக வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாக் வந்து இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை சொல்கிறத கேட்கணுமா மனசு சொல்கிறத கேட்கணுமா? மூளை வந்து லாஜிக்கலாக தான் திங்க் பண்ணும், பட் மனசு தான் வந்து அது நியாயமா இல்லையா அப்படின்னு திங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கரெக்டு தான் சொல்லுங்க. நிறைய நேரத்தில் வந்து நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவோம் அப்படி போல. அதனால உணர்ச்சிகள் வந்து ஒரு விஷயம் சொன்னோம், ஆனால் அது தப்பாக இருந்தால் கூட நம்ம வந்து உணர்ச்சியோட சைடே போயிடும். அது கரெக்டான விஷயம் தான். ஆமாம், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னதான் உன் மூளை வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலும் உன் மனசு சொல்கிறத வந்து கேளுங்க, அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் மட்டும் இல்லை, நம்ம இறையன்பு சார் கூட இதுக்கு முன்னாடி வந்து நிறைய தடவை வந்து சொல்லியிருக்காரு. நம்மளை வந்து சிந்திக்க வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு அதே மாதிரி தான் சொல்ல போறாரு, பார்த்துக்கலாம். யுவல் நோவா ஹாரிஸ் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, சாப்பியன்ஸ் எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மனித இனம் அடைந்திருக்கிற வளர்ச்சிக்கு காரணம் 3. ஒன்று வந்து ஒரு கோக்னிட்டிவ் ரெவல்யூஷன், அது ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டது. 2வது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், அது ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டது. 3வது ஒரு சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், அது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ இந்த கோக்னிட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம்னாக்க, பேசுகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே, வேட்டையாடுற காலத்திலேருந்தே ஏதோ ஒரு பரிமாற்றம் வச்சுருந்துருக்கான். அதில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் எப்போ வந்தது? அவனுக்கு கொஞ்சம் பேச ஆரம்பித்த பிறகு வந்தது. தேனீக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுது, எங்கே வந்து பூ அதிகமாக இருக்குது அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுது. எறும்பு பார்த்திங்கன்னா, ஒரு சாரண எறும்பு முன்னாடி வந்து ஒரு ஃபெரமோனை லீக் பண்ணிக்கிட்டே போகுது, எல்லா எறும்பும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அது கொஞ்சம் லீக் பண்ணிக்கிட்டே போகுது. அதனால தான் எறும்பு சாரையாக போகுது. அது என்னமோ ஏற்கனவே ஒரு கைடு போகிறதுனால இல்லை, ஃபெரமோனை மூந்து பார்ப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி மூந்து போய் அது ஃபுட்டை இடத்துக்கு போகும். இப்போ வந்து கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா, ஒரு நாய் குறைக்குதுன்னா அது ஒரு கம்யூனிகேஷன் தான். எஜமானனை பார்த்தா ஒரு மாதிரி குழஞ்சி குறைக்கும், அதே வந்து ஒரு புது ஆளை பார்த்தா வேறு மாதிரி குறைக்கும். பிஸ்கட் வேணும்னா ஒரு மாதிரி குறைக்கும், அவுத்து விடுங்கன்னா ஒரு மாதிரி குறைக்கும். தீபாவளி டைமில் பட்டாசு போட்டால் அந்த வெளிநாட்டு நாய்ங்கள்லாம் வேறு மாதிரி குறைக்கும். இது மாதிரி அது கம்யூனிகேட் பண்ணுது. ஆனாலும் மனுஷன் அளவுக்கு இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஏன் வளரல அப்படின்னா, மனுஷன் வந்து கும்பலாக வாழ்ந்து தான் சர்வைவ் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டது. 2வது அவன் வேலை செய்யும்போது தான் வந்து அவனுடைய அந்த பேசுகிற உறுப்புகளும் சரியாச்சு. இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன்ஸ். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலை செய்யும்போது மூளையினுடைய பேச்சு பகுதியும் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பகுதி. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், யுவல் நோவா, மனிதனுடைய அந்த பேசுகிறது, தகவல் பரிமாற்றம் ரொம்ப அதிகமானது இந்த புரளி பேசுகிறதுனால தான், காசிப்பிங்குங்கிறார். இப்போ எங்கேயாவது ஒரு சிங்கம், அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னு ஏதாவது கேட்குதா? நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறோம், பக்கத்து வீட்டு நாய் என்ன பண்ணுது, அந்த நாய் எப்படி சந்தோஷமாக இருக்கா, இல்லை வேறு யாரோடையாவது ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கா அப்படின்னு நம்ம நாய் கவலைப்படுதா? சரி, நம்ம வீட்டு பூனை, பக்கத்து தெருவில் இருக்கிற பூனை வந்து பால் கிடைச்சதா, அதுக்கு சாப்பிட்டதா, அது ஏதாவது எலி பிடிச்சதான்னு இது ஏதாவது கவலைப்படுதா? ஆனால் நாம் ஈரானில் என்ன நடக்குதுன்னு பேப்பரில் படிக்கிறோம், ஐரோப்பாவில் எப்போ என்ன இருக்குதுன்னு பேப்பரில் படிக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து உலகத்தில் எங்கே என்ன நடக்குதுன்னு, இது எதனால் வந்ததுன்னா, ஆரம்பத்திலேருந்தே காசிப் பண்ணுறது. அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு அந்த காசிப்பிங் பண்ணும்போது தான் இந்த கம்யூனிகேஷன். குழந்தைங்களே யார்கிட்டையும் பேசாமல் அப்படி ரிசர்வாக இருக்கிற குழந்தைங்க மேடையிலையும் பேசாது, கொஞ்சம் அப்படியே எல்லாரோடையும். அப்போ ஒரு நெட்வொர்க்கே என்ன சொல்கிறார் அவர் யுவல் நோவா, அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிற நெட்வொர்க் என்னென்னா, நம்ம எத்தனை பேரோட காசிப் பண்ண முடியுமோ அவங்க தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக வச்சுருக்கோம். நம்ம ஒரு 20 பேரோட தான் காசிப் பண்ண முடியும்னா 20 பேர் தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு மனுஷன் இந்த மாதிரி காசிப் பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு 120லேருந்து 150 பேர் தான் அவன் காசிப் பண்ண முடியும். அதுதான் அவனுடைய கம்யூனிட்டியாக இருக்குதுங்கிறார். ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட அவனால் ஈஸியாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பரவாயில்லையா, ஓகே, அதோட விட்டுருவான். ஆனால் எல்லாத்தையும் அந்தரங்கமான விஷயங்கள், அது எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு,
அவங்கள என்ன சொல்கிறாங்க, இவங்களை என்ன சொல்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் சுதந்திரமாக அவன் காசிப் பண்ணுறது தான் அவனுடைய நெட்வொர்க்காக இருக்குது. அப்போ நம்ம நெட்வொர்க்கிங் என்ன, காசிப்பிங் சர்க்கிள் தான் அப்படின்னு யுவல் நோவா சொல்கிறார். அடுத்தது முக்கியமானது அவர் சொல்கிறது ஷார்ப்பானது அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வரும்போது தான் இப்போ வந்து காட்டில் வந்து ஹண்டர் கேதராக இருக்கும்போது எந்த மரத்தில் எந்த பழம் இருந்தாலும் சாப்பிட்டு போயிட்டான். ஆனால் அவன் நட்ட மரத்தில் வேறு யாரும் பழத்தை பறிக்கக்கூடாதுன்னு என்ன ஆரம்பித்தான். அப்போ தான் மேத்தமேட்டிக்ஸ் வந்துச்சு. இதையெல்லாம் பதிவு பண்ணணும்னு நினச்சான். எத்தனை ஞாபகத்தில் வச்சுக்கிறது, ஆயிரக்கணக்கான மரத்தை வச்சா எப்படி அவன் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அப்போ தான் அவன் என்ன பண்ணான்னா தனக்கு வெளியில் வந்து ஒரு பிரெயினை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சான். அப்படி தான் அவனுடைய ரைட்டிங் ஆரம்பமாச்சு. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் தான் வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது மனிதன் வந்து தன்னுடைய சர்வைவலுக்காக தான் படிப்படியாக முன்னேறி இருக்கான். அவனுடைய முன்னேற்றம் என்பது ஒரு நாளில் நடந்து விடவில்லை. இப்போ நாம் இன்றைக்கி வாழ்கிறோம்னா பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் அதனுடைய பின்னணியை நாம் எடுத்துக்கிட்டே இன்றைக்கி வாழ்ந்துகிட்ருக்கோம். அதையெல்லாம் நாம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும், நமக்கு பின்னாடி வருகிற சந்ததிகளுக்கு ஏதாவது கொஞ்சம் மெருகேற்றி கொடுத்துட்டு போகணும் இல்லையா. அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், அதுதான் மிக முக்கியம். அதை பெரிதளவில் செய்து கொண்டிருப்பது சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தகவல் தொடர்பு, டிரான்ஸ்மிஷன், கம்யூனிகேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதை நம்முடைய அளவில் நம் சமூக அளவில் செய்து கொண்டிருந்தாலும் நாம் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்த்தால் நம் பங்களிப்பு சிறந்ததாக இருக்கும். அப்போது நாம் திருப்தியுடன் வாழ்வதற்கான வழிகள் பிறக்கும். நன்றி, வணக்கம். இன்றைக்கும் இறையன்பு சார் நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆமாம் சோமியா, இந்த புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்குல்ல, நம்மளும் வந்து நம்மளோட நேயர்கள்கிட்ட அவங்களோட புக்ஸ் எல்லாம் அனுப்பி வைங்க, நம்ம வந்து அதை நம்ம நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு புக்கு வந்திருக்கு. அந்த புக்கோட பேர் என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து தெலுங்கானா அரசியலும் வரலாறும். ஸோ இந்த புக்கோட டைட்டிலேருந்து இது வந்து எதை பற்றின புக்குன்னு தெரியும். இது வந்து தெலுங்கானா அந்த போராட்டம்லாம் நடந்ததில்ல, அதுலேருந்து தீர்வு இப்போ கிடச்சது, தனி மாநிலம் அமைஞ்சதில்ல, அது வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை வந்து இந்த புக்கில் கவர் பண்ணியிருக்காங்க. இதை எழுதினது வந்து ஜனனி ரமேஷ். இதை வந்து கிழக்கு பதிப்பகம் அவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கோட விலை வந்து 100 ரூபாய். ஓகே, இந்த புத்தகத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்திட்டோம் இல்லையா. இதே மாதிரி நேர்களான உங்களுடைய புத்தகமும் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க புத்தகத்துடைய 2 பிரதிகளை இப்போ ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்க இந்த முகவரிக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். ஓகே, இப்போ பிரேக் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் மந்த்ல நம்ம வாழ்க்கை முறை அதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சோமியா. நம்ம வந்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் மந்த்ல இருக்கோம். அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கே, நன்கு வாழ்வதற்கே அப்படிம்பாங்க. அதனால இந்த வாழறதுல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் வந்து இன்னும் நல்லா வாழ முடியும், எப்படிலாம் கொண்டாடிக்கிட்டே வாழ முடியும் போன்ற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். இதை பத்தி நம்மளோட பேசுறதுக்காக வந்து டாக்டர் லதா ஜானகி வந்திருக்காங்க. இவங்க வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். மேடம், வெல்கம் டு இனியவை இன்று. வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் யுவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம வந்து பேச போகிறோம் மேம். செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு வேர்டு, எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு வேர்டு அப்படின்னாலும் வந்து நிறைய பேருக்கு இன்னும் கரெக்டான மீனிங் புரியல அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஒரு ஈஸி வேர்டுக்குள்ள வந்து ஒரு டஃப்பான மீனிங் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபேக்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன, ஃபேக்ட் ஆஃப் லைஃப் என்னன்னு சொல்லுங்கள். செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொண்டாட்டம், குதூகலம், மகிழ்ச்சி. வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஒரு சில நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த நிகழ்வுகளை நம்ம வந்து ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக பார்க்கறதுனால நம்ம சொல்கிறோம் சரி இதுக்கு வந்து லைஃபோட பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்க்குறத விட ப்ராக்டிக்கலாக லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள். எந்த செயலை நீ செய்யும் பொழுது முழு மனதுடன் முழு கவனத்துடன் செய்தால் அதுவே உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிப்பது. அதை தவிர ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வேறு எதுவுமே செய்யணும்னு தேவை. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான், வேறு எதுவுமே இல்லை. எதையுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மனதோட அதில் முழு மனதோடு நம்ம உடல், செயல், மனம் எல்லாம் இணைந்து ஒருங்கிணைந்து அந்த செயலை செய்யும்போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகுது. ஸோ வெற்றிக்கு வித்தாகும் எந்த நிகழ்வுமே வந்து செலிப்ரேஷன் தான். ஓகே, இப்போ வந்து எந்த வேலை செய்யறதுனாலும் வந்து அதுக்கு வந்து ஆர்வம் கண்டிப்பாக அவசியம். அதுக்கப்புறம் வந்து ஊக்கம் அளிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்மளே ஊக்கப்படுத்திக்க முடியுமா? ஊக்கமும் ஆர்வமும் எந்த அளவுக்கு தேவை? உலக பொதுமுறையாம் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 595வது குறள்பா என்ன சொல்கிறதுனா,
வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படிங்கிறது. இந்த குறளுடைய விளக்குரை என்ன பார்த்தீங்கன்னா, தாமரை தண்டின் நீளம் தண்ணீரின் அளவை பொறுத்தது. அது மாதிரி தான் மக்களுடைய மனதில் எவ்வளவு ஊக்கம் இருக்கோ அந்த அளவு தான் அவர்கள் வாழ்வில் உயர்வு பெறுவார்கள். ஸோ ஊக்கம் உறுதியான வலிமையான ஒன்று. ஒருத்தருக்கு எல்லா செல்வங்கள் இருந்தாலும் ஊக்கமின்மை இருந்ததுன்னா அவரால் எந்த செல்வத்தை ஆனாலும் பயனே கிடையாது. அதனால வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத பரதேசியா பிச்சைக்காரியானா இருந்தால் கூட அவனுக்கு ஊக்கம்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த ஊக்கம் அவனை வாழ்வில் பல மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு படிப்படியாக அதை தன்னை தானே உயர்த்தி உள்ள வாய்ப்பு கிடைக்கும் அவனுக்கு. இந்த என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே ஒரு ட்ரிக்கியான ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம் முத்து. ஏன்னா ஒருத்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்களா சும்மா ஏற்றி விடுறாங்களான்றதே நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அது யார் சொல்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது சோமியா. க்ளோஸாக இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா சும்மா எதுக்கோ சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் சரிதான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யலைன்னா எல்லா விஷயமும் தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை சரியாக வாடுறதுக்கு இதான்ப்பா ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே கிடையாது இல்லை? ஆமாம், எல்லார் லைஃபும் டிஃப்ரெண்ட்டில் எப்படி ஒரே ஃபார்முலா எல்லாருக்கும் அப்ளை ஆகுவது ஆகவே ஆகாது. அதனால் ஒவ்வொருத்தரோட சர்க்கம்ஸ்டான்சஸ் அதை பொறுத்து அந்த ஃபார்முலான்றது மாறுபட்டே வரும். இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபார்முலா இருக்கவே முடியாது. கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது இருக்கவே முடியாது அப்படின்னாலும் சில விஷயங்கள் பொதுப்படையாக எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? அந்த வகையில் ஒரு சரியான வாழ்க்கையை வாழறதுக்கு பொது உடைமையாக சில கருத்துக்களை சொல்ல முடியுமா? அதாவது வாழ்க்கையை பற்றி நம்மளோட கண்ணோட்டம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் கிளாரிட்டி இருந்ததுன்னா நம்மளுக்குன்னு ஒரு பாதை வகுத்து அந்த பாதையில் நாம் செல்வோமானால் அது ஈஸியாக இருக்கும். வாழ்க்கையை ஊக்கத்தோடு நம்ம மேன்மேலும் பல நிலைகளை உயர்ந்த நிலைகளை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கண்ணோட்டம் எப்படி ஆகுதுன்னா, ஒரு குழந்தை பிறந்ததும் ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் பார்க்குறது. ஸோ அவங்களோட இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது எஃபெக்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு தனக்குன்னு ஒரு எண்ணங்களோ இல்லை சிந்தனைகளோ உதிக்காது. வெரி ரேர். ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் டப்புன்னு ஸ்பான்டேனியஸாக ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்கள். அது அவங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி எல்லா சமயத்துலேயும் வெளிப்படுங்கிறது நம்ம தெரியாது. அதனால் இந்த குவாலிட்டிஸ் என்னங்கிறத நம்மளும் பேரண்ட்ஸாக ஃபேமிலி மெம்பர்ஸாக நர்ச்சர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அதுவும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நர்ச்சர் பண்ணி வச்சோன்னா அந்த குழந்தையோட அந்த ஸ்பான்டேனிட்டியே ஒரு டேலண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டு குழந்தை ரேடியோலேயோ இல்லை டிவிலேயோ ஒரு ராகத்தை கேட்டுட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக இமிடியேட்டாக பாடுறது அப்படின்னா அப்போ அந்த கிராஸ்பிங் பவர் அந்த குழந்தைக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டு கேள்வி ஞானத்து மூலமாக அது தன்னுடைய ஆற்றலை வளர்த்துக்கிற திறமை அந்த குழந்தைக்கு இருக்குங்கிறத நம்ம பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைக்கு அதை கரெக்டாக டேப் பண்ணணும், அந்த டேலண்ட்டை டேப் பண்ணி விடணும். அது பண்ணினாதான் சின்ன வயசில் என்ன பண்ணோம், நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்கேட்டிங் கொண்டு போய் விடுவோம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே கொண்டு போய் விடுறோம், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விடுறோம். ஸோ மல்டியாக எல்லாத்தையும் விடும்போது அந்த குழந்தைக்கு நாலேஜ் கிடைக்கும். இது இப்படி பண்ணணுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும். ஆனால் தனக்கு என்ன திறமை இருக்குது அதை எதில் வெளிக்காட்டலாம் அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பெரியவங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது சின்ன வயசில் ஒரு 8 வயசுலேருந்து ஒரு 12 வயசு 13 வயசுக்குள்ளே அது ஐடென்டிஃபை பண்ணிவிடும் அந்த குழந்தை. எனக்கு இதில் பிடிச்சிருக்கு, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதில் ஆட்டோமேட்டிக்காக இப்போல்லாம் வர குழந்தைகள் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் ஆப்ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் இதெல்லாமே ரொம்ப பறக்கும்போதே அப்படி தான் வராங்க வெளியில். ஸோ அந்த மாதிரி சில இது இன்பார்ன் குவாலிட்டிஸ் இருக்கும். அதோடு சேர்ந்து ஜீன் ஃபேக்டர் டேப் ஆகிட்டு அந்த குழந்தையோட டேலண்ட் வளரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், என் குழந்தை எல்லா டாஸ்க்லேயும் கிரேட்டாக வரணும், எக்ஸல் ஆகணும் அப்படின்னு. இட் இஸ் ஒன்லி பார்ட்டிசிபேஷன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எதுலையாவது எக்ஸல் ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல்ஷன் வரும்போது அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த குழந்தைக்கு எதில் பேஷன் இருக்கோ, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் அந்த குழந்தை வர முடியும். அதை பெற்றோர்களான நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுத்து அதில் தனித்திறமையை வளர்த்துக்கிற வாய்ப்பை அந்த குழந்தைக்கு ஒரு கலையில் கொடுத்துட்டோன்னா அந்த குழந்தை அதை வச்சு
மேன்மேலும் வாழ்க்கையில முன்னேறும். ஓகே, அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் விளையாடுறப்பலாம் எந்த நோக்கமும் இருக்காது, சும்மா ஜாலியாக விளையாடுறப்ப சரி யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதை விளையாடும். இதே கோச்சிங்கில் வந்து கிரிக்கெட் கோச்சிங் இல்லை டென்னிஸ் கோச்சிங் போட்டாங்கன்னா பேரண்ட்ஸோட எய்மே அந்த இடத்துல என்னன்னா அவன் வந்து பிற்காலத்தில் வந்து இந்தியாவுக்கு விளையாடணும், தோனி மாதிரி டெண்டுல்கர் மாதிரி வரணுன்ற ப்ரெஷர் வந்து அங்கேயும் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவனால் விளையாட்டையும் விளையாட்டாக நினைக்க முடியறதில்ல, அதே அவன் வந்து ஒரு பெரிய காம்படிஷன் நினைச்சு விளையாட ஆரம்பிச்சு அது கோச்சிங்னு எது விட்டாலுமே அது விளையாட்டு கிடையாது, அது வந்து ஒரு ஸ்கூலிங் மாதிரி ஒரு படிப்பு மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுது இல்லையா. ஆனால் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதால வந்து பெற்றோர்களுக்கு எந்த மாதிரியான சந்தோஷம்ன்ற ஆஸ்பெக்ட்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆமா, அதுவும் சந்தோஷம்னு வரப்ப வந்து நம்ம செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்னு பேசுறப்ப வந்து அடிப்படை வந்து சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் வந்து நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியும். இந்த செலிப்ரேஷனுக்காக நிறைய பேர் ஆன்மீகம் அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேடி போறாங்கல்ல, இது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்? ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து நம்மளுடைய பாரத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒன்று கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்லே லைஃப் ஸ்டைல்லையே இது வந்து இம்பைப்டாக இருக்குது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், பிரிச்சுட்டோம். இந்த காலகட்டத்தில் டைம் மேனேஜ்மெண்ட், ஒர்க் லோட், ஒர்க் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை பிரிச்சிடுறோம். இன்றைய நாளை நான் நல்லதாக கழிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணிக்கணும். அந்த லிஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து பாசிட்டிவாக நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்து நம் மனதிற்குள்ளேவே அந்த அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் பிரிங்ஸ் நல்ல அதாவது நல்ல முறையான கன்ஸ்ட்ரக்டிவான எண்ணங்களை நாம் மனதில் வளர்த்துட்டோம்னா அது என்ன ஆகும், ஆக்ஷன் ஆகும், ஆக்ஷன்ஸ் வந்து பிஹேவியர் ஆகும், பிஹேவியர் வந்து ஹேபிட்ஸ் ஆகிடும், ஹேபிட்ஸ் வந்து ஒரு பர்சனாலிட்டி ஆகிடும். ஸோ இதை சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு நம்ம வந்து அதை புகுத்திட்டோன்னா இன்றைய நாள் 86,400 செகண்ட்ஸ் இன்றைக்கி இருக்குது. ஹவு மெனி செகண்ட்ஸ் ஐ எம் யூஸிங் இட் ஃபார் ஸ்மைலிங்? என்னுடைய சின்ன சிரிப்பானது மற்றவர்களுக்கு எத்தனை சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறதில்ல, ஒரு நொடி கூட யோசிக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா மக்கள் நினைப்பாங்க என்னது இது எப்போ பாரு இவங்க சிரிச்சுட்டே இருக்காங்கன்னு. ஆனால் அவங்களையும் அறியாமல் அவங்க மனதில் உள்ள சில நல்ல சிந்தனைகள்னு இல்லை, நல்ல சிந்தனைகள் மேம்படும், சில நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகள் வந்து அமிழ்ந்து போகும். செலிப்ரேட் யுவர் லைஃப் அப்படின்னு ஒன்று ஜாலியாக இருக்கணுமா அப்படின்னு வந்து யோசிச்சிங்கன்னா இல்லை கரெக்டாக வந்து இருக்கணும், சரியான பாத்தில் வந்து நீங்கள் இருக்கணும், உங்களுடைய எய்ம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தாலே வந்து அந்த பாசிட்டிவாக இருந்தாலே வந்து சந்தோஷமாக இருக்கலாம். ஜாலியாக இருக்கிறது நல்ல விஷயம் தான். இல்லை இன்னைக்கு ஜாலி அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் வந்துருச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் அந்த மீனிங்ல நீங்கள் யோசிச்சு ரொம்ப கரெக்டாக யோசிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜாலியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கோமே அதே மாதிரி இதே மாதிரி பிரேக் அப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டு அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறோம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். இது புதிய FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. நம்ம வந்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் மந்த்ல இருக்கோம். வாழ்க்கையை வந்து எப்படிலாம் நல்ல விதமாக கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சைக்காலஜிஸ்டான டாக்டர் லதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். மேடம், ஒரு சின்ன பாராட்டு வந்து பெரிய பெரிய வண்டர்ஸ் செய்யும் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம எல்லாருமே பாராட்டுக்காக ஏங்குறவங்க தான். இன்னைக்கு ஷோ முடிச்சோன்னே என் டேரக்டர் என்னை பார்த்துட்டு ஷோ நல்லா பண்ணேன்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவருக்கு வந்து அந்த ஷோவை பார்த்துட்டு எங்களோட பெரிய பாஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அவருக்கும் சந்தோஷம். ஸோ எல்லாருமே வந்து பாராட்டுக்காக ஒரு மாதிரி ஏங்கிட்டு தான் இருக்கும். இந்த பாராட்டுறது அதுவும் முக்கியமாக குழந்தைகளை பாராட்டுறது வந்து எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தும்? குழந்தைகள் பாராட்டுறது வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளோட சின்ன சின்ன செயலுக்கும் பாராட்டுதல் கொடுக்கணும். அது வந்து அவங்கள தன்னம்பிக்கை மிக்கவர்களாக வாழ வழிவகுக்கும். நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரெண்டு தான் கொடுக்கணும். ஒன்று நாலேஜ், ரெண்டாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த தன்னம்பிக்கைங்கிறத கொடுத்துட்டோன்னா படிப்பு, விஸ்டம் இதெல்லாம் சொல்கிறது கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம், அவங்க லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ண முடியும். ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்து பாராட்டுதல் மூலமாக கிடைக்கக்கூடியது. ஒரு உதாரணத்துக்கு குழந்தை வந்து அப்பா வந்து கோல்ஃப் விளையாட போகிறாங்க. அப்போ இந்த குழந்தை பார்த்துட்டே வந்து அதுக்கு வந்து தனியாக கோச்சிங்லாம் கிடையாது, அப்பாவோட விளையாட்டை கவனிக்குது, கூர்ந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அடிச்சிடுறது. ஸோ அந்த குழந்தைய நீ வந்து கண்டிப்பாக ஒரு பேரண்ட்டுன்னு இல்லை, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு புதிய முயற்சியை வந்து ஏற்றிருக்கு, அதில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறபோது நம்ம என்ன பண்ணுவோம், எந்த குழந்தையாக இருந்தாலும் அதை தட்டி கொடுப்போம். அந்த தட்டி கொடுத்தல், கட்டி அணைத்து ஒரு பாராட்டுதை வெளிப்படுத்துறது, இதெல்லாமே வந்து ஆத்மார்த்தமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கையை நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ வந்து ஒரு எதிர்மறையான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கெட்ட சிந்தனைகள் உள்ளவர் வந்து
என்னது இவன் சின்னவனாக இருக்கான், இவன் போட்டானே, இவனை வச்சுருந்தா நம்மளுக்கு இனிமேல் அவ்வளோதான், எதிர்காலம் இல்லை, இவனை தள்ளி விடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையோட உயர்வு வந்து உயர்ந்த நிலையை அடைய முடியாது அந்த குழந்தை. ஏன்னா அந்த பாராட்டுதல் இல்லாமல் அந்த குழந்தை வந்து தன்னைத்தானே நான் போகிற பாதை சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு யோசிக்கிற திறனை எழுந்துடும். அது தன்னம்பிக்கை இல்லாததுனால. ஒன்றும் வேண்டாம், பெரிய பெரிய அறிஞர்கள்லேருந்து எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலை வல்லுநர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பாராட்டுதல். இப்போ மார்கழி மகோத்சவம் எங்கே பார்த்தாலும் கச்சேரி இதுமா. எதுக்கு இந்த பேப்பர் ஆர்டிகிள்ஸோ இல்லை டிவி ஷோஸோ ரிவ்யூஸோ எல்லாமே வந்து அந்த பாராட்டுதல் வந்து நம்ம இப்போ டிஆர்பி ரேட்டிங்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த பாராட்டுதல் வந்து டிஆர்பி ரேட்டிங்கை விட மேல். எத்தனை கைதட்டல் 5 நிமிஷம் ஒரு வாத்தியக்காரருக்கோ இல்லை ஒரு கலைஞருக்கோ ஒரு என்ன இசைக்கலைஞனுக்கோ இல்லை நாட்டிய கலைஞருக்கோ வருது அப்படின்னா 5 நிமிஷம் கண்டினியூஸாக அந்த கைதட்டல் இருக்குன்னா அப்போ அந்த திறனை அவர்களுக்குள்ள உள்ள அந்த கலை வல்லுநர்களுக்குரிய திறனை வந்து அறிந்து அவர்களை பாராட்டுறது தான் கைதட்டல் மூலமாக. ரிச்சஸ் இஸ் நத்திங். பணம் பொருள் இதெல்லாம் கொடுக்கறத விட இந்த கைதட்டுதல் இருக்குது பாருங்கள், உண்மையான பாராட்டுதல், ஆத்மார்த்தமான பாராட்டுதல் வந்து ஒரு மனிதனை வந்து எந்த நிலைக்கும் கீழே தள்ளாது. அவன் அதே நிலையில் அந்த திறமையை மேன்மேலும் வளர்த்துக்கக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்கிக்க முடியுமே ஒழிய கெடுத்துக்க முடியாது. அதனால் பாராட்டுதல் வந்து எல்லாருக்கும் எல்லா தருணத்திலும் இன்றியமையாது உண்டு. ஸோ இந்த பாராட்டு இந்த விஷயம் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் பற்றியும் பேசியே ஆகணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்கிறது வந்து சரிதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எப்பயுமே மனசுக்குள்ளே இருக்கவங்க எந்த விஷயம் செஞ்சாலும் நான் சரியாக தானே செஞ்சேன் அப்படின்னு அவங்களுக்கே தோணுது. இதுக்கு வந்து என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது தன்னம்பிக்கை மூட நம்பிக்கை இந்த மாதிரி நிறையா நம்பிக்கையிலே பல வகை உண்டு. ஆனால் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதிகப்படியான தன்னை மீறிய எண்ணங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, 2 பேர் இருக்கீங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி நீ வந்து அந்த இன்டர்வியூவரை வந்து நிறையா கிராஸ் கொஷின்ஸ் வந்து பாயிண்டில் கரெக்டாக கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவர் வந்து பாராட்டுறார். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு ஏதாவது இது ப்ரோக்ராம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி நல்ல அந்த தீமோ கான்செப்டோ என்னவோ அதுக்குரிய கேள்விகளை எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் கேட்கலாமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பீங்க. அவரும் வந்து எஸ் இது நல்லா இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களை மேலும் நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு பார்ப்பீங்க. ஒரு 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 தொகுப்பு ஒரு நிகழ்ச்சின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து எவ்வளவு நுணுக்கமாக நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி அந்த நிகழ்ச்சியை வந்து நல்ல நிலைக்கு, அதாவது அதை வந்து எல்லாரும் கண்டுகளித்து பயன்பெற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த அறிவை தனக்குள்ளே வளர்த்துப்பீங்க. சப்போஸ் அவர் வந்து ஓகே இந்த கொஷின் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக அதை ஒண்டி முதல்ல சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த நெகட்டிவிட்டி தான் உங்கள் மைண்டில் நிற்குமே ஒழிய நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டி இருக்காது. அடுத்த நாள் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் வித் த சேம் நெகட்டிவிட்டி. ஸோ பாராட்டுதல் வந்து பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணணும் வழியே நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடாது. நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாகும். அதனால என்ன பண்ணுவாங்க, 2 தரம் கேட்பாங்க, 3ஆவது தரம் அவர் நெகட்டிவிட்டியை சொல்லாமல் பாசிட்டிவிட்டியை 3ஆவது தரம் சொல்லிவிட்டு அவர் உங்களை பண்ணான்னா நீங்கள் இல்லை 2 தரத்துக்கு மேலே 3ஆவது தரமே நெகட்டிவிட்டி தான் அப்படின்னா கேட்குறத நிறுத்திடுவீங்க. நான் பண்ணுறது ரைட்டு அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் நான் எதுக்கு அவங்கக்கிட்ட கேட்கணும், முதல்ல ஒப்பீனியன் கேட்டேன், அப்போ நான் எனக்கு சரியாக தெரியாமல் என்ன கரெக்டான ட்ராக்கில் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ எனக்கே தெரியுமே, நானே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன், ஸோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகிடுது, நான் செய்கிறது ரைட்டு அப்படிங்கிற எண்ணம் மேலும் மேலும் வலுப்பெற்று அந்த நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியை மறைச்சிட்டு நெகட்டிவிட்டி தான் ஃபில் ஆகுது. ஸோ அப்போ தான் வந்து ஃபெயிலியர்ஸ். மேடம், லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கிறிஸ்பாக ஏதாவது ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லுங்கள் எங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் எழும்போதே வந்து இன்றைய நாள் இனிமையான நாள், அதாவது லிவ் ஃபார் திஸ் மொமெண்ட். இன்று ஆமாம், இனியவை இன்றுங்கிற மாதிரி இந்த மொமெண்ட் தான், இந்த நொடி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நொடி, இதை நான் வந்து இனிமையாக கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம காலையில் எழுந்தோம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளை த்ரூ அவுட் த டே பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவ் தாட்ஸ் என்ன ஆகும், த்ரூ அவுட் த டே நம்மளோடையே ட்ராவல் பண்ணி எல்லாத்துலேயும் எதிர்மறையான விளைவுகள் இருக்கலாம், ஆனால் கூட அதில் இருக்கிற பாசிட்டிவ்
அதாவது நல் சிந்தனைகள் எதுவோ அதை ஒண்டி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு அதையே நம்ம வழிமுறையாக ஆக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பை வந்து எப்பயுமே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்க. அது சொன்னது வந்து கடைசி விஷயம் நல்லா இருந்தால் ஒவ்வொரு நாள் நம்ம எழுந்திருக்கும் போதே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா வந்து நிறைய அப்டேக்கிள்ஸ் நம்ம வந்து ஈஸியாக சிரிச்சுக்கிட்டே சந்திக்க முடியும், வெற்றியும் பெற முடியும். கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அமையும் அப்படின்றத வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதில் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ், ஆர் யூ ஹாப்பி? எஸ். அப்போனா கீப் கோயிங். அப்போ இதுதான் வழி. உன்னை நீயே சந்தோஷமாக உல்லாசமாக, உல்லாசம்னா நம்ம வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறோம், உற்சாகமாக. உல்லாசம்ங்கிறது வேற அர்த்தம். அதனால உற்சாகமாக வைத்துக்கொள்ள வழிங்கிறது இதுதான். நம்மளை நாமளே ஒவ்வொரு வாட்டியும் இது கேட்டுக்கணும். ஆர் யூ ஹாப்பி? எஸ் அப்படின்னா கீப் கோயிங். இல்லை அப்படின்னா அப்போ வந்து நெகட்டிவிட்டி வருது. ஸோ என்ன, சேஞ்ச் சம்திங். எது உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளவில்லையோ அது என்னங்கிறத அறிந்து அதை வந்து மாற்றிடு. அது மாற்றிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து எவ்ரி மொமெண்ட் இஸ் அ செலிப்ரேஷன். ஹோப், வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லாருக்குமே. அதனால் ஹோப்பில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு சூஸ். நம்மளோட தான், நம்மளோட சாய்ஸ் தான். இது வேணும் வேணாங்கிறது நம்ம தான் எடுத்துக்கிறோம். சில வந்து பெற்றவர்களை சாய்ஸ் பண்ண முடியாது, உடன் பிறந்தவர்களை சாய்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் வாழ்க்கைங்கிறது, நம்ம வாழ்க்கைங்கிறது நம்மளோட சாய்ஸ். அதை எப்படி நம்ம நடத்தணும் அப்படிங்கிறது நம்ம தான் மாஸ்டர். ஸோ அந்த மாஸ்டராக பண்ணணும்னா அந்த சாய்ஸ் நீ தான் சரியான தீர்வு எடுக்கணும். அதே போல் ஓங்கிறது வந்து ஒன்லி மாஸ்டர். உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே மாஸ்டர் நீ தான். ஒன்லி மாஸ்டர் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட். எதை நீ மாற்ற வேண்டும்? உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சூஸ் த பாசிட்டிவ் அண்ட் பி கன்ஸ்ட்ரக்டிவ். எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவிட்டி பாருங்கள். ஒரு கிரிட்டிசிசம்னு இருந்ததுன்னா அதில் நெகட்டிவிட்டி தான் நம்ம நிறையா பார்க்குறோம். ஆனால் கிரிட்டிசிசமில் பாசிட்டிவிட்டி இருக்குது. அந்த நெகட்டிவிட்டிக்கு பின்னாடியும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்க மறந்துடும். அதுக்கு தான் பி கன்ஸ்ட்ரக்டிவ்ங்கிறது. இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஆப்டிமிசம், அந்த எதிர்பார்ப்புகளை அடையிறதுக்கு மேக்ஸிமம் ஆப்டிமம் லெவல் ஆஃப் பொட்டென்ஷியல்ஸை நம்ம ஸ்கில்ல யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டோம்னா இட் லீட்ஸ் டு சக்ஸஸ். ஓகே மேடம், செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் மந்த்ல வந்து அவங்க நமக்கு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லியிருக்காங்களா சௌமியா? கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பண்ணி நிறைய கேள்விகளுக்கான பதில் வந்து இருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து பாசிட்டிவாக இருந்தாலே போதும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சைக்காலஜிஸ்ட் சொன்ன மாதிரி இனியவை இன்று அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து இனிமே ஆரம்பிக்கணும். அதுக்காக கூட நம்ம சின்ன எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கோம்ல நிகழ்ச்சி மூலம். அது மாதிரி தான் எப்பயுமே வந்து காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ் தாட்ஸோட வந்து எழுந்துக்கணும். சப்போஸ் காலையில் எழுந்தோடனே வந்து சின்ன மன கஷ்டம் ஏதாவது ஆச்சுன்னா கூட அன்னைக்கு டே ஃபுல்லாக அது வந்து தொடரும் இல்லையா? ஆமாம், அது தொடர விடக்கூடாது. அப்படி ஏதாவது நம்ம வந்து அதை கான்சியஸாக உணர்ந்தோம்னா அதை மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். ஏதாவது நடுவில் ஒரு சுவிச் ஆஃப் ஆகி ஏதாவது நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து பண்ணோன்னா, ஒருவேளை இப்போ பிடிச்ச பாட்டு கேட்டோம்னா ஒருவேளை எல்லாம் மாறலாம். அதனால அதுதான் நம்பிக்கை வச்சு சேஞ்ச் சம்திங் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து சொன்னாங்க. இப்போ அதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக சொல்றதுக்காக வந்து நிரஞ்சன் பாரதி அவர்கள் வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு எதை பற்றி பேச போறாரு? அவர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? பட் அதோட ட்ரேசஸ், அதாவது அதை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய பழங்காலத்து நூல்கள்லாம் இருக்குல்ல, திருக்குறள்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத பற்றி வந்து அவர் சொல்ல போறாரு. பல கிரேக்க வானவியல் அறிஞர்கள், பல எகிப்திய வானவியல் அறிஞர்கள் இந்த உலகம் உருண்டை வடிவானதே அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கருத்தை யாருமே கேட்கல. ஆனால் 17ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த இத்தாலிய விஞ்ஞானியான கலீலியோ கலிலி ஆதாரபூர்வமாக இந்த உலகம் உருண்டை வடிவானதே அப்படிங்கிறத நிரூபித்தார். அதற்கு பிறகு உலகம் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டது. கலீலியோ எப்படி ஆதாரபூர்வமாக அதை நிரூபித்தார் என்பதை சொல்லுவது நம்ம நிகழ்ச்சியோடைய நோக்கமல்ல. கலீலியோவுக்கு முன்னாடி பல கிரேக்க எகிப்திய அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த காலம் கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 2000 சொச்சம் ஆண்டுகள், ஒரு 2500 ஆண்டுகள் கூட சொல்லலாம். நான் சொல்ல வருகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றிலிருந்து ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழர் இதே கருத்தை சொல்லாமல் தன்னுடைய கவிதையில் சொல்லியிருக்காரு. அந்த தமிழர் வேறு யாரும் கிடையாது,
நம்ம தமிழ்த்தாயின் தவப்பையனாக இந்த மண்ணில் வந்துதித்த திருவள்ளுவர் என்கின்ற அந்த ஒரு ஒப்பற்ற கவிஞர் தான். அவர் படைத்தளித்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் திருக்குறள். இந்த திருக்குறளில் உழவு என்கின்ற ஒரு அதிகாரத்தை வந்து திருவள்ளுவர் எழுதுகிறாரு. அந்த குறளில் இந்த உலகம் உருண்டை வடிவானதே அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அந்த குறள் என்ன அப்படிங்கிறத நீங்களே திரையில் பாருங்கள். சுழன்றும் ஏற்பின் அது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்ல வராரு? இந்த உலகம் மேலும் கீழுமாக இடமும் வலமுமாக சுழன்று கொண்டே இருந்தாலும் ஏரை நம்பித்தான் இந்த உலகம் வாழ்ந்தாகணுமா. அதனால் ரொம்ப கடினமான தொழிலாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உழவு தொழில் தான் சிறந்த தொழில் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். உழவு தொழில் பற்றி அவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், சுழன்றும் அப்படிங்கிற ஒரு முதல் வார்த்தையை அந்த குறளில் பயன்படுத்துகிறாரு வள்ளுவர். சுழன்றும் என்பதற்கு ஆங்கிலத்தில் வந்து நம்ம ஒரு சொல்லணும் அப்படின்னா ஸ்பின் அப்படின்னு சொல்லலாம். வட்ட வடிவிலான ஒரு பொருள் தான் சுழல முடியும், ஸ்பின் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து நிலவுது. அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த பூமி உருண்டை வடிவாக இருப்பதால் தான் அது சுழல்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வள்ளுவர் சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எண்ணி பார்க்காம நம்மளால் இருக்க முடியல. வள்ளுவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், 10வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இணையற்ற புலவர் கவிஞர் மாணிக்கவாசகர். அவர் ஒரு சமய குறவர். 63 நாயன்மார்களில் அவரும் வந்து ஒரு பிரதான நாயன்மார். அவர் அளித்த ஒரு முக்கியமான படைப்பு திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி. தன்னுடைய திருவாசகத்தில் இந்த உலகம் எப்படி பிறந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மாணிக்கவாசகர் சொல்லிட்டு வராரு. அப்பொழுது ஒரு பாடலை இயற்றிய மாணிக்கவாசகர் ஒரு வரி எழுதுகிறார். அண்ட கோடியின் உண்டை பிறக்கம் அப்படிங்கிற ஒரு வரி. இந்த வரிக்கு என்ன தெரியுமா பொருள்? இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஒரு உருண்டை தான் நம்ம பூமி அப்படிங்கிறது தான் பொருள். உண்டை என்ற சொல்லுக்கு உருண்டைன்னு பொருள். கலீலியோ 17வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மாணிக்கவாசகர் 10வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கலீலியோ வந்து ஆதாரப்பூர்வமாக இந்த உலகம் வந்து உருண்டையானது தான் அப்படிங்கிறத நிரூபித்தார்னு முன்னாடி பார்த்தோம். ஆனால் அவருக்கு பல 100 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மாணிக்கவாசக பெருமான் இதே உண்மையை ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னுடைய பாட்டில் சொல்லிட்டு போயிட்டாரே. மாணிக்கவாசகர் ஒரு மிகச்சிறந்த புலவர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த வானவியல் அறிஞராகவும் ஒரு விஞ்ஞானியாகவும் திகழ்ந்திருக்கிறார் என்பது இந்த பாடல் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி. இந்த மாதிரி செய்திகளை வந்து நம்ம தொகுத்து ஒன்றாக படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்ம முன்னோர்கள்கிட்ட நமக்கு ஏற்படுது. அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது, தடுக்க முடியாது. அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அதான் இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்ல, அது சம்மந்தமாக ஒரு வெப்சைட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னதுன்னா phrasmix.com, phrasmix.com. இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய ப்ராவர்ப்ஸ், அதாவது பழமொழிகள், அதெல்லாம் வந்து இது அப்படியே குவிஞ்சிருக்கு. அந்த ப்ராவர்ப்லாம் படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும். அதுவும் சரிதான். நீங்கள் பழமொழி அப்படின்னு தான் ஞாபகம் வருது. ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி ஒரு வாக்கியம் வந்து எழுதுவாங்க பிளாக் போர்டில். நீங்கள் எழுதிருக்கீங்களா? நிறைய அப்பதான் இந்த பழமொழி எல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டச் ஆயிட்டு போயிடுச்சு இல்லையா? ஆமா. இப்ப ஆனா ஞாபகம் இருக்கிற பழமொழினா ஏதாவது இருக்கு உங்களுக்கு? டக்குன்னு ஞாபகம் இருக்குன்னா வந்து டக்குரிப்லாம் எது கேட்டா வந்து சிறுதுளி பெருவெள்ளம், அது ஞாபகம் இருக்கு. ஓகே. எங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல அப்பப்போ எழுதுவோம் ஆப்பிள் a day keeps a doctor away. அது பழமொழி. ஓகே. அதெல்லாம் ப்ராப்ளம் தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம கெஸ்ட் வந்து சொன்னாங்க இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து தேவை. நம்மளுக்கும் வந்து கண்டிப்பா என்கரேஜ்மெண்ட் வந்து தேவை இல்லையா? அந்த என்கரேஜ்மெண்ட் யார் தரணும்? அது வந்து நேயர்களான நீங்க தான் தரணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இன்டர்நெட் பக்கம் போய் feedback@pudhiyugalam.tv அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களோட தாழ்மையான கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ல ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்க முகவரிக்கு தபால் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். இல்லைனா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க சொல்லலாம். எங்களை தோல்ல தட்டுறதா இருந்தாலோ தலையில குட்டுறதா இருந்தாலோ இமெயில், மெயில் அல்லது ஃபோன் மூலம் அனுப்புங்கள். அப்படி சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா.